ஒரு பயங்கரமான கார் ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா ஹீரோயினுக்கு ஞாபக மருதி பிரச்சனையும் ஆயிடுது. நைட்டு தூங்கிட்டு காலையில எந்திரிச்சானா நேத்து என்ன நடந்துச்சுன்னு சுத்தமாவே அவளுக்கு ஞாபகமே இருக்காது. ஒவ்வொரு நாளும் அவளுக்கு ஒரு புது நாளாவே இருக்கு. இத சமாளிக்கிறதுக்காக தான் அவ தினமும் நடந்தத ஒரு டைரியில எழுதி வச்சு அதை படிச்சுதான் அன்னைக்கு நாளைய ஓட்டுவா. காலேஜ்ல சில பசங்க மிரட்டுறதால நம்ம ஹீரோவும் இந்த ஹீரோயின் கிட்ட போய் என்ன லவ் பண்றியான்னு சொல்லி கேக்குறான். அவளும் திடீர்னு சரின்னு சொல்லிடுறா. ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு ஃபேக்கான லவ் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா போக போக ரெண்டு பேருமே நிஜமாவே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவளோட இந்த ஞாபக மருதி பிரச்சனை ஹீரோவுக்கு தெரிஞ்சதுமே அவளை விட்டு விலகாம அவளோட ஒவ்வொரு நாளையும் ரொம்பவே ஜாலியா மாத்துறதுக்காகவும் பிளான் பண்றான். இவங்களோட லவ் அப்படியே பீக்ல போயிட்டு இருக்கப்ப ஒரு ரொம்பவே சோகமான விஷயமும் வெளியே வருது. ஹீரோக்கு ஹார்ட்ல பெரிய பிரச்சனையும் இருக்கு. அவன் இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் தான் உயிரோட இருக்க முடியுமா? ஒருவேளை அவன் செத்துட்டானா இத டைரியில அவ படிச்சு படிச்சு அந்த பொண்ணு டெய்லி செத்து செத்து அழுவான்னு சொல்லி இவனும் நினைச்சு பாக்குறான். உடனே ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு சத்தியமும் வாங்கிக்கிறான். நான் சப்போஸ் செத்துட்டனா அவளோட டைரியில இருந்தும் வாழ்க்கையில இருந்தும் என்னோட எல்லா தடத்தையும் மொத்தமா அழிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கேத்த மாதிரி கடைசியில ஹீரோ இறந்தும் போயிடுறான். சொன்னபடியே அவளோட ஃப்ரெண்டும் அவனோட போட்டோ கிஃப்ட் அப்புறம் டைரியில இருக்கிற அந்த பேர் எல்லாத்தையுமே டெலிட்டும் பண்ணிடுறா. அடுத்த நாள் காலையில எந்திரிக்கும் போது ஹீரோயினும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே எந்திரிக்கிறா. அவளுக்கு ஹீரோவை யாருன்னே இப்ப தெரியாமலே போயிடுது. ஆனா ஒண்ணு தெரியுமா? நினைவுகள் மட்டும்தான் அழிஞ்சதே தவிர மனசுல பதிஞ்ச அந்த லவ் அழியவே இல்ல. அவளுக்கு அவனோட முகமோ இல்ல பேரோ ஞாபகம் இல்லாட்டியுமே அவன் சொல்லி கொடுத்த அந்த சின்ன சின்ன விஷயங்களை அவளே அறியாம அவளே செய்ய ஆரம்பிக்கிறா. காரணமே இல்லாம யாரையோ தேடியோ அலைவா. அந்த நேரங்கள் எல்லாம் ஒரு ஏக்கம் அவளோட நெஞ்சையும் அடைக்கும். நினைவுகள் அழிஞ்சாலும் இதயத்தோட ஆழத்துல பதிஞ்ச காதல் என்னைக்குமே சாகாது அப்படின்றதுக்காக இந்த கதை ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். இந்த எமோஷனல் மூவியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.